இப்போ நம்ம ஏ ஸ்டார் அல்காரிதம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏ ஸ்டார் அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அன்இன்ஃபார்ம்டு சர்ச் அல்காரிதம் மெத்தட். இது ஒரு பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சில் ஒரு பெஸ்ட் ஃபார்ம் மெத்தட். இதில் வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் என் ஜி ஆஃப் என் ஹெச் ஆஃப் என் அப்படிங்கிற ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் என் அப்படிங்கிறது எஸ்டிமேட்டட் டோட்டல் பாத் டு ரீச் த கோல், அண்ட் ஜி ஆஃப் என்னுங்கிறது வந்து காஸ்ட் டு ரீச் த நோட், ஹெச் ஆஃப் என்னுங்கிறது ஹியூரிஸ்டிக் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம எடுத்திருக்க ஒரு கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஸ்டார்ட் நோடு எஸ் அப்படிங்கிற ஒரு நோட்லேருந்து நம்ம ஜிங்கிற ஒரு நோடுக்கு வந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ நோடுக்கு வந்து ஒரு நோடுக்கும் வந்து கனெக்டிவிட்டி இருக்குது. அந்த கனெக்டிவிட்டி வந்து அதோட ட்ராவல் பாத் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெச் ஆஃப் ஈக்குவல் டு 7 விச் இஸ் த ஹியூரிஸ்டிக் வேல்யூ. ஸோ ஒரு நோடுக்குள்ளே வந்து எவ்வளோ ஹியூரிஸ்டிக் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம இது வந்து ஓப்பன், இன்னொரு வந்து க்ளோஸ், சரிங்களா? ஸோ நம்ம இங்கே வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக நம்ம எஸ் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கிறோம். ஸோ எஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறப்ப நமக்கு வந்து எஸ்ங்கிறத எடுத்துக்கிறோம். இந்த எஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, அதாவது நமக்கு எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஸ் ப்ளஸ் ஹெச் ஆஃப் எஸ். ஸோ இங்கே ஜி ஆஃப் எஸ்ங்கிறது அங்கே க்ளோஸ் லூப்புனால 0, ஹெச் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஈக்குவல் டு 7. ஸோ இங்கே ஹெச் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 7 விச் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ 7. ஸோ இங்கே வந்து 0 + 7ங்கிற வேல்யூ வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு இனிஷியல் நோடுங்கிறதுனால நம்ம இது வந்து ஷார்ட்டஸ்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம இங்கே மூவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறோம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஸிலேருந்து ஏக்கும் டிக்கும் ட்ராவல் ஆகுது. ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம், ஏ அதுக்கப்புறம் டி. ஸோ எஃப் ஆஃப் ஏ which is equal to g of a plus h of a. So this is the formula. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா f of d which is equal to g of d plus h of d, சரிங்களா? ஸோ இங்கே g of a அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ 3 தான். g of a 3 ப்ளஸ் h of a வந்து 9. ஸோ இங்கே வந்து 9 போட்டுக்கிறோம். ஸோ விச் இஸ் 12. ஸோ இங்கே வந்து 3 + 9 the value is 12. வேறஸ் டிக்கு என்ன வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இங்கே g of d வந்து 2, g of h வந்து 5. ஸோ g of d வந்து 2 + 5 which is equal to 7. ஸோ 2 + 5 which is equal to 7. ஸோ இது ரெண்டுத்தில் ஷார்ட்டஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ 7 வந்து நம்ம இங்கே மூவ் பண்ணிக்கிறோம். ஸோ டி தான் ஏடியில் ஷார்ட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கிறோம், சரிங்களா? ஸோ அடுத்தது டியிலேருந்து பார்த்திங்கன்னா பிக்கு ஒரு வழி, அப்புறம் இக்கு ஒரு பாத் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ இங்கே வந்து ஸோ பி இ ரெண்டு வேல்யூ எடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே வந்து என்ன பண்ணுறோம், எஃப் ஆஃப் பி விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா ஸோ இந்த பாத் வந்து இப்படி ட்ராவல் ஆகுது. ஸோ 2 + 1 ப்ளஸ் இதோட வேல்யூ 4. ஸோ 2 + 1 + 4 which is equal to 3 + 4 7. அதே மாதிரி எஃப் ஆஃப் இ which is equal to இந்த ட்ராவல் பார்த்திங்க அப்படின்னா இப்படி இருக்குது. ஸோ 2 + 4 + 3. So which is equal to 6 + 3 which is equal to 9, சரிங்களா? ஸோ எஃப் ஆஃப் பி வந்து 7, எஃப் ஆஃப் இ வந்து 9, சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் 3 இருக்குது, ஏ, பி அண்ட் இ. ஸோ 12, 7 and 9. ஸோ 7 is the shortest. ஸோ we are going to calculate B. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பியிலேருந்து சிக்கு ட்ராவல் ஆகுது, அதேமாதிரி ஈக்கும் ட்ராவல் ஆகுது, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பியிலேருந்து சி அப்புறம் ஈக்கு எடுத்துக்கிறோம், சரிங்களா? ஸோ
ஸோ பியிலேருந்து சிக்கு எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல வந்து சிக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 + 1 ப்ளஸ் இங்கே ஒரு வேல்யூ. ஸோ 2 + 1, ஸோ 2 + 1 + 2 which is equal to 5. சரிங்களா? 2 + 1 + 2 which is equal to 5. ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்ன வேல்யூ இருக்குது? ஸோ 5 + 2. சரிங்களா? ஸோ இங்கே 5 + 2. ஸோ இங்கே சிக்கு வந்து நம்ம 5 + 2 எழுதுகிறோம் which is 7. ஈக்கு அதேமாதிரி என்ன பண்ணுறோம்னா ஈக்கு 2 + 1 + 1. ஸோ 2 + 1 + 4. சரிங்களா? 2 + 1 + 2 which is equal to 4 ப்ளஸ் இங்கே ஈயோட வேல்யூ 3 which is equal to 7. ஸோ இங்கே நம்ம எழுதுகிறோன்னா 4 + 3 which is equal to 7. ஸோ நம்ம இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஈயோட வேல்யூ வந்து 9 ஒன்று இருக்குது, இங்கே 7 ஒன்று இருக்குது. ஸோ இந்த வேல்யூ வந்து லார்ஜஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம இதை ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே ஏ சிஇ 3 வேல்யூ இருக்குது. ஸோ இது வந்து கிரேட்டர், 7E தான் ஸ்மாலர். ஸோ இதில் சி தான் நம்ம எடுத்துக்கிறோம் which is the ஃபஸ்ட்டு நியர் நோடு. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து சி எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு சியிலேருந்து பார்த்திங்கன்னா ஜி இஸ் கோயிங் டு ட்ராவல். ஸோ இப்போ நம்ம ஜி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஜி எவ்வளோன்னு பார்க்கும்போது நமக்கு ஆல்ரெடி என்ன பண்ணோம், இங்கே 5ன்னு தெரியும். 5 + 9, 5 ப்ளஸ் இங்கே ட்ராவல் பண்ணும்போது நமக்கு இங்கே 5ன்னு தெரியும். 5 + 4 9. ஸோ 9 ப்ளஸ் ஜியோட ஹியூரிஸ்டிக் வேல்யூ 0 9. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இ வேல்யூ, ஜி வேல்யூ அண்ட் ஏ வேல்யூ 3 வேல்யூ இருக்குது. அதில் 7 is the smallest. So E is the smallest. We are going to take E. So we are going to cancel G. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இலேருந்து என்ன பண்ணுறோம், ஜிக்கு இன்னொரு அக்சஸ் பாத் வந்து இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இதோடு பார்க்குறோம். அப்போ திரும்ப ஜிக்கு என்ன பண்ணுறோம், இலேருந்து ஒரு ஓப்பன் பாத் கிடச்சிருக்கு. 2 + 4 + 3. ஸோ 2 + 4 + 3 is 9. 9 + 0 which is equal to 9. சரிங்களா? ஸோ 9 + 0 which is equal to 9. So here the smallest value is G and greater is 12. So G is going to be the value. So இங்கே வந்து பார்த்திங்கன்னா S D B C E G is the shortest path, right? So this is the shortest path to reach the, this is the shortest path identified using the A* algorithm. I hope you guys understand this.